உங்களுக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்க உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை உங்களை செய்ய சொல்கிறாங்க. வாட் ஆர் யூ மோர் லைக்லி டு சே? நீங்கள் ஓகே சொல்வீங்களா, எஸ் சொல்வீங்களா, இல்லை நோன்னு சொல்லிவிட்டு உங்கள் பவுண்ட்ரிஸ் உங்கள் வேல்யூஸில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு அசர்ட்டிவாக உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நோ சொல்ல போகிறீங்களா? What you're going through right now could be the result of fawn response. So, இன்னைக்கு நம்ம fawn response என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். Fawn responseன்றது it's a part of a threat response. த்ரெட் ரெஸ்பான்ஸ்னால் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் வந்து த்ரெட் ரெஸ்பான்ஸ். ஸோ பொதுவாகவே இதில் வந்து ஃபைட், ஃப்ளைட், ஃப்ரீஸ் அப்படின்னு 3 ரெஸ்பான்ஸ் இருக்குது டிப்பிக்கலாக. ஆனால் இங்கே 4th டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸும் இருக்குது, அது கால் ஃபான். இந்த வீடியோவில் நம்ம ஃபான் ரெஸ்பான்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பட் ஒரு இன்ட்ரடக்ஷரியாக ஃபைட், ஃப்ளைட் அண்ட் ஃப்ரீஸை பற்றி பார்க்கலாம். உங்களை வந்துட்டு யாராவது த்ரெட்டன் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே நின்று அவங்க கூட சண்டை போடுவீங்களா? தட் இஸ் கால்ட் ஃபைட் ரெஸ்பான்ஸ். ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு த்ரெட்னிங்கான சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் அங்கேருந்து விட்டுட்டு விலகி ஓடிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் கால்ட் அ ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். யூஆர் லீவிங் தட் பிளேஸ். 3வது டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ். ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸுன்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு த்ரெட்னிங்கான சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் அப்படியே அந்த த்ரெட்னிங்கான சுச்சுவேஷனை பார்த்துட்டு அப்படியே விரைச்சி போய் நின்றுடுவீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். தட் இஸ் த ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ். 4th டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஃபான் ரெஸ்பான்ஸ். இந்த ஃபான் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இட் கேன் மேக் யூ வெரி சசெப்டபிள் டு மேனிப்புலேஷன். Fawn response is also called people pleasing response. அதாவது உங்களுக்கு வந்து சுலபமாக நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வராது. நீங்கள் வந்துட்டு அந்த பீஸ் அண்ட் ஹார்மனி மெயின்டைன் பண்ணணும், எல்லோரும் வந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகணும், எதுக்கு தேவையில்லாமல் சண்டை கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. டிப்பிக்கலாக இதுதான் வந்துட்டு fawn response. டிப்பிக்கலாக இந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஹைலி கோரிலேட்டட் வித் பீப்புள் ஹூ ஹேவ் CPTSD. சிபிடிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் வந்து காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். பிடிஎஸ்டிக்கும் சிபிடிஎஸ்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அண்ட் சிபிடிஎஸ்டி இஸ் மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா. அதாவது சின்ன வயசில் வந்து ரெக்கரண்ட்டாக நடக்கிற அப்யூஸ் அண்ட் ட்ராமானால வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஒரு பேரண்ட், அதாவது டேடோ மம், அவங்க வந்துட்டு லெட்ஸே ஒரு நார்சிசிஸ்டிக் இண்டிவிஜுவலாக இருந்தாலோ, இல்லை ரொம்ப அப்யூசிவாக இருந்தாலோ, இல்லை வெரி ரெஸ்ட்ரிக்டிவ், அதாவது நான் சொல்கிறத தான் நீ செய்யணும், இந்த மாதிரி இருந்தாலோ சிபிடிஎஸ்டி டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாட் ஓன்லி யுவர் பேரண்ட்ஸ், இட் குட் உங்கள் ப்ரைமரி கேர்கிவர்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நீங்கள் படித்த ஸ்கூலில் இல்லை அந்த என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு குரூப்பில் அவங்க கூட மிங்கிள் ஆகணும் அப்படின்றதுனால வந்துட்டு நீங்கள் இதை டெவலப் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபான் ரெஸ்பான்ஸை. ஸோ டிப்பிக்கலாக சொல்ல போகிறோன்னா, நீங்கள் இஃப் யூ ஹவ் க்ரோன் அப் இன் அன் என்வாயர்மெண்ட் வேர் யூனோ நீங்கள் வந்துட்டு யாரு கூடயாவது, அதாவது நீ என்னை சுற்றி வந்தேன்னா உனக்கு தேவையானதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைனாமிக் நல்லா நினச்சி பாருங்கள். நீ என்னை சுற்றி வரும்போது நான் உனக்கு தேவையானதை உனக்கு கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு வளர்ந்தீங்கன்னா யூ ஆர் வெரி லைக்லி டு ஷோ பீப்புள் ப்ளீஸிங் ஆட்டிடியூட். அதாவது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே நான் எஸ்ன்னு சொன்னேன்னா இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டிடியூட் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபான் ரெஸ்பான்ஸ்ன்றது இட்ஸ் ஹைலி கோரிலேட்டட் வித் காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். இதனால் உங்கள் மைண்ட் செட் எப்படி ஆகுதுன்னா, சரி நான் எல்லாரையுமே வந்துட்டு சந்தோஷமாக வச்சுக்கணும். யூ பிகம் த பர்சன் ஹூ யூனோ எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் மாறிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இதனால். ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வேல்யூஸ், உங்களுடைய பவுண்ட்ரிஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்களே வந்து உடச்சிக்கிட்டு வருவீங்க. ஓகே, ஸோ யாராவது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடோலசென்ட் வந்துட்டு ஒரு பியர் ப்ரெஷர்னால் ஒரு 10 பேர் வந்துட்டு ஹே கொஞ்சம் குடிடா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்துட்டு சரி நான் குடித்தா தான் இந்த கேங்கோட என்னால் சந்தோஷமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியர் ப்ரெஷர்னால் அவங்களுக்கு வந்து குடிக்கிறது பிடிக்கலனா கூட அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த பவுண்ட்ரியை அவங்களே பிரேக் பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் குடிச்சு தான் பார்க்கலாமே, அட்லீஸ்ட் ஐ கேன் இன்ட்ராக்ட் வித் திஸ் க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அடல்ட் ஆனும்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது யூ கேன் see how this can cause a lot of problem.
ரைட்? இப்போ நம்ம ஒரு நார்சிசிஸ்டிக் இண்டிவிஜுவலோடையோ இல்லை ஒரு அப்யூசிவ் இண்டிவிஜுவலோடையோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நம்மக்கிட்டேருந்து என்ன வேணுமோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நம்மளும் வந்துட்டு எல்லாத்துக்கும் அந்த பீஸ் அண்ட் ஹார்மனி மெயின்டைன் பண்ணுறதுக்காக எஸ் சொல்லிக்கிட்டே வருவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது யூஆர் சிப்பிங் அவே யோர் செல்ஃப் லிட்டில் பை லிட்டில். நீங்கள் வந்துட்டு உங்களே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உடச்சிக்கிட்டு வரீங்க. ஸோ யூ லூஸ் யோர் ஓன் கான்ஃபிடென்ஸ். உங்களுக்கு வந்துட்டு it eventually leads you to a point where you become a product of other people's definition. அந்த மாதிரி லீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், அவினாஷ் நீங்கள் வந்து ஈஸியாக ஃபான் ரெஸ்பான்ஸை பற்றி பேசிட்டு போயிட்டீங்க. ஆனால் வந்துட்டு ஐ திங்க் நான் வந்து எனக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை நான் வந்துட்டு அக்காமடேட் பண்ணிட்டு வரேன். நிறைய விஷயம் எனக்கு பிடிக்காமலே எனக்கு என்னோடய வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ்க்கு சேராத நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து ஓகே சொல்லிவிட்டு நான் செஞ்சுக்கிட்டு வரேன். ஆனால் நான் என்ன பண்ண முடியும் இப்போது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு யூ நீட் டு ஐடென்டிஃபை. நீங்கள் ஒரு தினசரி வாழ்க்கையில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் பண்ணிட்டு வரீங்க அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய ஸ்பவுஸ் ஆர் உங்களை சுற்றி இருக்கிற இந்த அப்யூசிவ் இண்டிவிஜுவல், ரைட், அவங்க வந்துட்டு உங்களை எந்த அளவுக்கு புஷ் பண்ணுறாங்க. ஸோ தே வில் ஆஸ்க் யூ அ ஃபியூ திங்ஸ். நீ இதை செய்யணும் அப்படின்னு உங்களை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க உங்ககிட்ட கேட்டுட்டு வர நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதில் என்னென்ன விஷயம் யூஆர் ஓகே டு அக்காமடேட், இதில் என்னென்ன விஷயம் நீங்கள் வந்து சுத்தமாக நான் நெகோஷியபிள், யூ டோன்ட் வாண்ட் டு அக்காமடேட், ஆனால் நீங்கள் வந்துட்டு ஓகே சொல்லிவிட்டு அக்காமடேட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் ஜேர்னல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது டெய்லி நீங்கள் வந்துட்டு வாட் ஆர் யுவர் ஆக்டிவிட்டீஸ் அதை வந்துட்டு ஒரு நோட் புக்கில் நீங்கள் எழுதிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு பக்கத்தில் how much you enjoy that activity அப்படின்றதையும் நீங்கள் போட்டுட்டு வரலாம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக, அதாவது ஒரு லெஃப்ட் சைடில் வந்து வாட் ஆர் தி ஆக்டிவிட்டீஸ், ரைட் சைடில் how much you enjoy the activity. அதை வந்துட்டு மேபி யூ கேன் ரேட் இட் லைக் 0 to 5 ஃப்ரம் ஸ்கேல் ஆஃப் 0 to 5. உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரேட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அதில் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு பிடிக்காதது இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சாட்டர்டே நைட் வந்து வெளில பார்ட்டி போகிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் உங்கள் ஸ்பவுஸ் வந்துட்டு உங்களை வந்து பார்ட்டி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப துன்புறுத்தி அவங்க வந்து கூட்டிட்டு வெளில போகிறாங்க. நீங்களும் அதை அக்காமடேட் பண்ணிட்டு வரீங்க. நவ் யூ ஹேவ் ஐடென்டிஃபைட் இட் வெரி கிளியர்லி அண்ட் யூ ஹேவ் இட் இன் ரைட்டிங், right? So இந்த மாதிரி வரும்போது the next logical step to do is to see how to set a boundary around it. அது சுற்றி நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ண முடியுமா, இல்லை ஒரு பவுண்ட்ரி செட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அண்ட் நீங்கள் இருக்கிறது ஒரு அப்யூசிவ் இண்டிவிஜுவல்னால் நீங்கள் நோ சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் நோ சொன்ன உடனே அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஃபுல் 360 டிகிரி எடுத்துகிட்டு உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, டிபெண்டிங் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் யூ ஆர் டீலிங் வித், ரைட்? நினச்சி பாருங்கள், நீ என்னை சுற்றி வந்தேன்னா உனக்கு தேவையானதை நான் தருவேன். ஸோ நீங்கள் இப்போ நோ சடனாக சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு வேறு ஒரு விஷயத்துக்கு நோ சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த தெரப்யூட்டிக் செட்டிங், இந்த கிளினிக்கல் செட்டிங், தெரபிஸ்ட் மைட் பி ஏபிள் டு பிரேக் திஸ் டவுன் ஃபார் யூ, ரைட்? ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ ஒரு தெரபிஸ்ட்டோ உங்களுக்கு இதை வந்து பிரேக் டவுன் பண்ணி எப்படி அந்த பவுண்ட்ரியை செட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள், உங்களுக்கு பிடிச்ச மக்கள், நீங்கள் வந்துட்டு ரெகுலராக கனெக்ட் பண்ணிகிட்ருக்கிற உங்களுக்கு சில வெல்விஷர்ஸ், சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட பவுண்ட்ரி செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா யூ நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் இந்த மக்கள் வந்துட்டு நீங்கள் நோ சொன்னாலும் உங்களை வந்து ரிட்டாலியேட் பண்ண மாட்டாங்கன்றது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹே யூ நோ வாட், நான் இது வந்து பவுண்ட்ரி செட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி செட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் கெட் த ஹேங் ஆஃப் இட். ஏன்னா இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க.
ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு சடனாக நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணுறீங்கன்னா இட் கேன் பி அன்கம்ஃபர்டபுள் ஃபார் யூ, ரைட்? உங்களுக்கே வந்துட்டு என்னடா நான் இவ்வளோ நாளாக இது செஞ்சிட்டு இருந்தேனே, இப்போ வந்துட்டு திடீர்னு நான் வந்துட்டு செய்யாமல் நான் இருக்கிறது வந்து எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி செட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா யூ மே தென் பி ஏபிள் டு எக்ஸ்டெண்ட் தட் பவுண்ட்ரி டு அகாமடேட் அதர் பீப்புள். மற்றவங்களையும் நீங்கள் அதில் அகாமடேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து fawn response. ஸோ இன் ஷார்ட், இன் சம்மரி, fawn response is also called people pleasing response. இங்கே வந்துட்டு உங்களுக்கு நோ அப்படி, அதாவது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனாலவே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெனிப்புலேட்டர்ஸ் அண்ட் அப்யூசர்ஸ் இதை வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி உங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்ககிட்டேருந்து நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதோடைய ரெமெடி வந்துட்டு நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ண கற்றுக்கணும். யூ நீட் டு லேர்ன் ஹவு டு செட் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ். நீங்கள் சின்ன வயசில் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்கள் நல்லெண்ணத்துக்காக உன்னை படித்து பெரிய ஆளாக்கி உன்னை ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, உன்னை ஒரு என்ஜினியர் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க ஜென்யூனாக உங்கள் நல்லத்துக்காக சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு நீங்கள் ஒரு சிங்கராக இருக்கணும், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசை வச்சுருப்பீங்க. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் கேட்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எஸ் சொல்லிவிட்டு ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு என்ஜினியராகவோ ஆகிறதுக்காக படிச்சுட்டு வரீங்க. ஸோ யூ ஸ்டார்டட் திஸ் பேட்டர்ன் அட் அ வெரி யங் ஏஜ். ஒரு சின்ன ஒரு ஏஜ்லேருந்து நீங்கள் இந்த பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கே அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ தட்ஸ் த fawn response for you. என் பேர் அவினாஷ். நான் இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப் அண்ட் ரிமெம்பர், whatever you're going through, there is hope.